இப்போ டரண்டினோ வந்து வயலன்ஸ் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுவார். அந்த ஸ்டேஜிங்கில் பயங்கரமான அவருக்கு ஒரு தீவிரத்தன்மை இருக்கும், ரொமான்டிசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ சில பேர் டேரக்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கூட தாங்க வயலன்ஸ் எடுக்கிறீங்க, நாங்கள் வயலன்ஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயலன்ஸ் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் டு த பிஓவி. யாருடைய பார்வையில் அந்த வயலன்ஸ் எதனால் செய்யப்படுது, அதை எப்படி நீங்கள் ஸ்டேஜ் பண்ணுறீங்க. இப்போ இப்போ சமீப காலமாக வந்து ஒரு 10 வருஷத்தில் ரொம்ப தீவிரமான சில டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோகால்டு ரேப்புங்கிற சீனை நீங்கள் வைக்கிறீங்கன்னா, நீங்கள் அதை எப்படி ஸ்டேஜ் பண்ணுங்கிறது எனக்கு பெரிய கான்ஷியஸ் வந்துருக்கு. அந்த ரேப் சீனை நீங்கள் ரொம்பலாம் பழைய மாதிரிலாம் அப்படிலாம் காட்டக்கூடாது, முடியாது. பயங்கரமான ஒரு இது இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா அது ஒரு வகையில் யாரையும் ட்ரிகர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எடுக்கிறத வச்சு என்ன ஒரு மாதிரி டர்ன் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்ற ஒரு சென்ஸ். எஸ், நிறைய ஓடிடிலலாம் இப்போ நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கும்போது அது ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க, அந்த சீனை வந்து நீங்கள் இப்படி ஸ்டேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இன்டிமசி சீனா ஒரு இன்டிமசி கோஆர்டினேட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஆனால் வயலன்ஸ் மட்டும் இன்றைக்கி வந்து அதுக்கு, ஏன்னா அதில் தான் ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது, ஹை கிடைக்குதுன்றதுக்காக அது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. பட் இப்போ என்ன நடக்குது, அதுக்குள்ள நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு பெரிய உரையாடல் நடக்கலன்னு சொல்றீங்க. நடக்கல, ஆனா அதுதான் நடக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா கான்டெம்பரரியா இருக்கிறது நான் சொல்றேன். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்ம நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ, ஏன்னா எல்லாமே செய்தி சேனல்கள் செய்தி சொல்றதை விட்டு ஃபுல் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. தரமான ஃபார்ம் லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.